தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரம்மாண்டமான ஒரு கட்சி அதிமுக கூட்டணியில் இணைய போகிறது என்று குறிப்பிடுகிறார். யாரை குறிப்பிடுகிறார்? ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற ஏற்கனவே விசிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அவர் அழைப்பு விடுத்தார். இப்போ இவர்களை தவிர அதோட திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து வருவார்கள் என்றும் குறிப்பிடுகிறார். அப்போ யாரை குறிப்பிட்டு சொல்றாரு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எங்களை பொறுத்தவரை காங்கிரஸ் பேரியக்கம் இந்தியா கூட்டணியில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி தலைமையில வலிமையாகவும் உறுதியாகவும் இருக்கிறது. இந்த கூட்டணி என்பது தேர்தல் எண்ணிக்கை அல்லது சட்டமன்ற எண்ணிக்கை அல்லது ஆட்சியை பிடிப்பது என்பதை விட தமிழ்நாட்டு மண்ணில் இந்த வரலாற்றை திரித்து கூறும் பாசிச சக்திகள் மதவாத சக்திகளை விடக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆகவே காங்கிரஸ் பேரியக்கம் மிகவும் வலிமையாகவும் உறுதியாகவும் இந்த கூட்டணியில இந்தியா கூட்டணியில இருக்கிறது. அதே போன்ற என்னுடைய கருத்து இந்தியா கூட்டணி தொடர்ந்து 4 தேர்தலில வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. நாளுக்கு நாள் தன்னுடைய பலத்தை இழந்து வரும், தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை இழந்து வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுவது விந்தையாக இருக்கிறது. ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில தான் இவர் இப்படி பேசி வருகிறார் என்று என்னுடைய பார்வை இது. நான் ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கிறேன், இந்தியா கூட்டணியில் ஒரு செங்கல்லை கூட பிடுங்கி எடுக்க முடியாது, உருவ முடியாது. ஏனென்றால் இது தமிழக மக்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலத்திற்கான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க்கையை மேம்படுவதற்கான கூட்டணி. இப்படிப்பட்ட கூட்டணி எப்படி தமிழ்நாட்டை அழிக்க ஆமை புகுந்த வீடு போல் பாஜகவை உள்ள கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யும் அதிமுகவோடு போவார்கள் என்ற கேள்விதான் என்னுடைய கேள்வி. ஒருபோதும் இந்தியா கூட்டணியில் உள்ளவர்கள் யாரும் அங்கே சேருவதற்கு வாய்ப்பில்லை. தேவைப்பட்டால் இந்தியா கூட்டணியில் இணைந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தவும் தமிழ்நாட்டை உயர்த்தவும் பல கட்சிகள் திமுக கூட்டணியிலே இந்தியா கூட்டணியில் சேருவதற்கு வாய்ப்பு. ஆனால் அவர் சொல்லுவது எந்த காலத்திலும் அவருடைய ஆசை நிறைவேறாது என்பதுதான் என்னுடைய பார்வை. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு செல்வ பெருந்தகை.